நானும் பர்கர்னோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேங்க. ஆஃபரில் கொடுக்கும்போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஒரு உளுந்த வடை சைஸில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிருங்க. அப்படியே அந்த ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, பர்கர் கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. ஸோ என்னன்னு போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது 5 ரியால்லேருந்து பர்கர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்கர். ஸோ பீஃப் பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியால்லேருந்து இருக்குது. ஸோ 6 ரியாலுக்கு சீஸோட இருக்குது. ஸோ மெக்டோனல்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ரியால் தான் நார்மலே கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃபரில் இருக்கனால நிறைய பேர் ஆர்டர் போட்டாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டேன். ஸோ பார்க்கலாம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க பர்கர். இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம். ஏமாத்திட்டாங்க பங்கு, ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு உளுந்த வடை சைஸில் தான் இருக்குது. ஓகே, 6 ரியாலுக்கு அப்படிங்கும்போது இது நம்ம வேலைக்கு இது கொஞ்சம் அதிகம். இந்த காசு அதிகம். இந்த பர்கர் அந்தளவுக்கு ஒருத்து இல்லை. சாப்பிடணும், சாப்பிட்டு பார்ப்போம். சரி, டேஸ்ட் எப்படி இருக்கும்.